வேத புஸ்தகத்தை திறந்து சகரியாவினுடைய புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. சீயோன் குமாரத்தியை மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியை கெம்பீரே, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மாரியின் மேலும் ஏறு வருவருமாயிருக்கிறார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கிற வார்த்தை, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ராஜாதி ராஜா வருகிறார். ஆனபடினால் சீயோன் குமாரத்தியே மிகவும் கெம்பீரி களிகூறு அப்படின்னு சொல்றார். நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், யூதர்களின் ராஜா ராஜாதி ராஜா அவர் வருகிறார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் அதனுடைய 12வது அதிகாரம் 12 16 வரைக்கும் யாராவது சத்தமா வாசிங்க. மறுநாளிலே யாஷ்வா எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசானா யாவுடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார் என்று எழுதிய பிரகாரமாக யாஷ்வா ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பரலோகத்தின் தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறவர் யார் என்று கேட்டால், அவர் இஸ்ரவேலின் ராஜா, அவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர், அவர் வருகிறார் என்கின்ற சத்தம் நமக்கு கடந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதனாலதான் சீயோன் குமாரத்தி கெம்பீரிக்கணுமா, ஆர்ப்பரிக்கணுமா. தயவு செய்து தேவன் சொல்லுகிற காரியத்தினுடைய ஊடாய் நீங்கள் கடந்து போக தயவு செய்து உங்களை ஒப்புக்கொடுங்கள். வேதம் சொல்லுகிற காரியம், ராஜாதி ராஜாவாக யாஷ்வா மேசியா வருகிறார். அவருடைய வருகையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஓசன்னா ஓசன்னா என்று கத்தி இஸ்ரவேலின் ராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்கிறது. அன்றைக்கு தெருக்களின் ஓரமாக நடந்து வந்த யாஷ்வா இன்றைக்கு உன்னுடைய இருதயத்திற்குள் கடந்து வர விரும்புகிறார். நீ சீயோன் குமாரத்தியாக நீ மாறும்போது அவர் உன்னுடைய வீட்டிலே அவர் கடந்து வர விரும்புகிறார். அவருக்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறாயா? அல்லேலூயா. நம்மகிட்ட நிறைய பேருக்கு தேவன் வேணும், தேவனுடைய காரியங்கள் வேணும், ஆனா தேவ சித்தம் மாத்திரம் நான் செய்ய மாட்டேன். இதுதான் பிரச்சனை. தயவு செய்து சொல்றேன், நீங்கள் ஒரு அதிகாரி இடத்தில் கடந்து போனால் அந்த அதிகாரி சொல்லுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு நாள் எனக்கு இங்க இருக்கிற ஒரு சகோதரி ஒரு அதிகாரியை பார்க்க என்னை அனுப்பினார்கள். நான் கடந்து போனேன் என்னுடைய காரியத்திற்காக. அவங்க பேசினாங்க, அவர் செய்து தரேன்னாரு, நானும் போயிட்டேன். போனா நின்றுட்டு இருக்கிறேன். என்ன வேணும்னு கேட்டாரு. நான் சொன்னேன் இந்த ஆள் அனுப்பிச்சு அப்படின்னு. அப்படியா, சரி சரி நில்லுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் வெயிட் பண்றேன். அப்புறமா காசு கேட்டாரு, காசை கொடுத்தேன். திரும்ப வெயிட் பண்ண சொல்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு வான்றாரு. நான் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா என் காரியம் நடக்கணுமே. இன்னைக்கு நமக்கு என்ன காரியம் நடக்கணும்னாலும் நாம தேவனுடைய சித்தத்தை எல்லாம் செய்ய மாட்டோம், நாம நம்ம காரியத்தை தான் செய்வோம். இங்கதான் சிக்கல். நல்லா புரிஞ்சுங்க. யாரிடத்திலாவது உனக்கு உதவி வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மன விருப்பத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். இல்லையானால் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும்
மனபாரங்களும் பிசாசுனுடைய கிரியைகளும் உன்னிடத்தில் கடந்து வருமே தவிர தேவனுடைய வல்லமையுள்ள கரம் உன்னிடத்தில் இடைப்படாது. இடைப்பட வேண்டுமானால் நீ அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன், நம்ம எல்லாருமே தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும் கடந்து வந்திருக்கிறோம். ஏன்னா இங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுன்ற எண்ணத்தில் வந்திருக்கிறவங்க கம்மியா இருப்பீங்க. ஆனா ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த எண்ணத்தோடு நாம் கடந்து வருகிறோம். இன்றைக்கு அநேகர் அதற்காகத்தான் கடந்து போகிறார்கள். யோசுவா இந்த பூமியில் இருந்தபோது ஒரு நாள் அவர் வந்தவங்க எல்லாருக்கும் அப்பவும் மீனும் கொடுத்தார். ஒரு பையன் இருந்துச்சு, அதை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம் வந்துருச்சு. எதுக்கு? இவர் இன்னைக்கும் அப்பவும் மீன் கொடுப்பார் அப்படின்னு. அங்க இல்ல. அல்லேலூயா, இதான் உண்மை. அதே மாதிரி இன்னைக்கு சபையில போறவங்க இல்ல வேதத்தை கையில் எடுக்கிறவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவைக்காகத்தான் நாம் கடந்து போகிறோம். ராஜா என்னோடு கூட கடந்து வர வேண்டும், என்னுடைய வீட்டில் அவர் தங்க வேண்டும், நான் ராஜாவுடைய பிள்ளையாக வாழ வேண்டும், ராஜாவுடைய பிள்ளையாக அவருடைய ராஜ்யத்திற்கு நான் கடந்து போக வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள் இல்லை. நிசாரமா டாக்டர்கிட்ட போனால் 50 ரூபாய் செலவு பண்ணுவோம். அவர் ஒரு மாத்திரையே கொடுப்பார், தலைவலி தீரும். இந்த தலைவலிக்கே தேவனிடத்தில் வந்து தான் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே தலைவலியை தீர்த்து தரும். ஆனா என்னைக்காவது என் தகப்பனே, என்னை அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறீர், என்னை எப்படி ஆகிலும் உம்முடைய ராஜ்யத்தில் என்னை சேர்க்க வேண்டும் என்று சொல்கிற விண்ணப்பம் என்னைக்காவது உன்கிட்ட இருந்திருக்கா? யாருக்காவது? சத்தத்தை கேட்கிற யாராவது? எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு அதை செய்யும் பாப்பா, ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் பாப்பா, இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? இதுதான் தேவனுக்குள்ள ஒன்ன நீ மாற்று. தேவ சத்தத்திற்கு நீ சத்தத்துக்கு செவி கொடு. அவருடைய சித்தத்தை நீ செய்ய பாரு. அவர் உங்ககிட்ட ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு காரியம் வச்சிருக்கிறார். உண்மை சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், மனம் திரும்ப வேண்டிய நேரத்தில் மனம் திரும்பல அப்படின்னா, தேவன் கையை விட்டார் அப்படின்னா சாத்தான் உனக்குள் புகுந்து விடுவான். ஏன்னா உன் இருதயத்துக்குள்ள ஒரு சிங்காசனம் இருக்கு 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 இருக்கு. அந்த சிங்காசனத்தில் தேவன் இருக்கணும், இல்லையா இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தான் இருக்கணும். நீ யாரை வச்சிருக்க நீ உனக்கே தெரியும். எதை ஆசைப்படுற? தேவனை ஆசைப்படுற? தேவனை நீ ஆசைப்பட்டேனா தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீ செய்துட்டு இருப்ப. ஆனா இந்த உலகத்துக்குரிய ஆசையில, இந்த உலகத்துக்குரிய இச்சையில, மாம்ச இச்சையில சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டு உலகத்தோடு ஐக்கியப்பட்டு உலகத்தினுடைய ஆசை இச்சையினுடைய ஊடாய் நீங்கள் கடந்து போகிறீர்கள். ஆனபடியினால் தேவன் உன்னை விட்டு வெளியில போய் சாத்தானுடைய இருதயத்திலே குடிகொண்டிருக்கிறான். இது மாறணும்னா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசுவா மேசியாவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் உன்னுடைய இருதயத்தில் வாசம் பண்ண நீ இடம் கொடுக்கணும். முடியுமா? முடியுமான்னு கேட்டேன். தேவன் சும்மா விளையாடுறதுக்கு இல்ல. ஏங்க இங்க இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஆராதிச்சுட்டு இருக்கிற கடவுள் வேற, நீங்களும் நான் ஆராதிக்கிற கடவுள் வேற. ஒருத்தன் இயேசுன்னு ஆராதிக்கிறான், ஒருத்தன் ஜீசஸ்ன்னு ஆராதிக்கிறான், ஒருத்தன் ஈசோஸ்ன்னு ஆராதிக்கிறான். ஆனா நாம யோசுவா மேசியான்னு ஆராதிக்கிறோம். அவர்தான் இந்த உலகத்தில் தேவாதி தேவனாக இருந்தவர். இந்த உலகத்தில் மனிதனாய் கடந்து வந்து எனக்காக உனக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். 40 நாள் பரலோகத்திற்கு ஏறெடுத்து கொல்லப்பட்டார். இந்த அனுபவம் உனக்கும் எனக்கும் வேணும்னா நீ யோசுவா மேசியாவை ஆராதிக்கணும். இயேசு பிறக்கல, இயேசு வளரல, இயேசு அடிக்கப்படல, இயேசு ரோம சக்கரவர்த்தியால் தீர்ப்பு சொல்லப்படல, ராணுவ வீரர்களால் அடிச்சு சித்திரவதைப்படுத்தப்படல, வேதபாரகரால் பரிசேயரால் அவர் கொல்லப்படல, ஜீசஸ் கொல்லப்படல. ஆனா யோசுவா மேசியா ஒருவர் மட்டும்தான் இந்த பூமியிலே கடந்து வந்தவர். நான் பரலோகத்திலிருந்து வந்தேன் என்று சொன்னார். என்னை காண ஆசையாயிருந்த ஆபிரகாம் கண்டான் என்று சொன்னார்.
நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னவர் இயேசு அல்ல, ஜீசஸ் அல்ல, அவர் யாசுவா. அந்த யாசுவாவுக்கு நீ உன் இருதயத்தை திறந்து கொடுத்தால், அவர் உன்னில் வாசம் பண்ணினால், உனக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை போராட்டங்களையும் உன்னை விட்டு மாற்ற வல்லமை உள்ள தேவன். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், கடன் தொல்லைகள் வரும், வியாதிகள் வரும், வேதனைகள் வரும். இது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் அதற்குள்ளாக கடந்து போகிறோமா? அந்த பிரச்சனைகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து தேவன் எனக்கு விடுதலை தர வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டு வரும்போது பிரச்சனை பெருசாகும், போராட்டங்கள் பெருசாகும். அதிலும் ஜெயிக்கணும். ஜெயித்தால் உன் பிரச்சனை முடிவுக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா.